இலங்கை சென்றுள்ள இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடிட்டும் இருக்காங்க. இதுல முதல் போட்டியில தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்ட இந்திய அணி இறுதியில 165 ரன்கள் வித்தியாசத்துல மெகா வெற்றியை பெற்றாங்க. இந்த முதல் டெஸ்ட் போட்டியில முழுநேர ஸ்பின்னருக்கான இடத்துல இடம்பெற்ற குல்தீப் யாதவ் தாக்கத்தை ஏற்படுத்தல. முதல் இன்னிங்ஸ்கள்ல 16 ஓவர்கள்ல வீசி 65 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இரண்டாவது இன்னிங்ஸ்ல 11 ஓவர்களை வீசி 38 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டு கூட எடுக்கல. இதனால கடும் அதிருப்தி அடைந்த இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த போட்டி முடிந்த பிறகு நடைபெற்ற அணி மீட்டிங்ல குல்தீப் யாதவ் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படி விளையாடுனா எந்த நம்பிக்கையில இரண்டாவது டெஸ்ட்ல வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வியுமே எழுப்பியிருக்காரு. இந்த நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி வகுப்புல குல்தீப் யாதவ் கலந்து கொள்ளல. மற்றொரு ஸ்பின்னர் அறிமுக வாய்ப்புக்காக காத்திருக்கும் சரண் ஜெயின் தொடர்ச்சியாக அதிக நேரம் பயிற்சியில ஈடுபட்டிருக்காரா. இதனால இரண்டாவது டெஸ்ட் போட்டியில சரண் ஜெயின் அறிமுக வீரராக ஆடுவது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் குல்தீப் யாதவுடைய ரசிகர்கள் தற்போது கௌதம் கம்பீரை எதிர்த்து கேள்விகளையுமே கேட்டுட்டு இருக்காங்க. இரண்டாவது வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அவர் கண்டிப்பாக பல விக்கெட்டுகளை குவிப்பார் அப்படின்னு குல்தீப் யாதவுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல கோஷமிட்டுட்டும் இருக்காங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.